ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை கறியும் மரவள்ளி கிழங்கு பிரட்டுறதும் எப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு 5 முட்டை எடுத்துக்கிடலாம். 5 முட்டையை வேக வச்சுக்குவோம். அப்புறமா 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பூண்டு, 1 தக்காளியும் 1 வெங்காயத்தையும் 4 பூண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 4 வரமிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை. அப்புறமா அதுக்கு தேவையான மிளவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா பொடிகள்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறமா ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு இது என்னது மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சேர்க்கண்டா, தேங்காய் சேர்க்காம இதெல்லாம் அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் இப்போ இது பண்ணணும்னு சொல்லி எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டா நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைக்கணும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுவிடுங்க. அப்புறமா ஜீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் போதும். கொஞ்சம் போதும். 4 பல் பூண்டு போட்டுவிடுங்க. இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா அது கூட ஒரு கொத்து ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் 4 வரமிளகா, 4 காஞ்ச மிளகாயும் போடுங்க. வத்தல் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்காம வரமிளகா சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் போட்டிருக்கு. அது கூட கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. முட்டை வெந்தாச்சு. இனி முட்டையை ஆஃப் பண்ணி வச்சுக்கிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அப்புறமா இது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதங்கிறது வரைக்கும் நல்லா வதங்கிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா ஒரு ஒரு சாப்பிடக்கு எந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். அது கூட லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடலாம். அது கூட 2 மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா கரம் மசாலா சின்ன டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஜீரகத்தூள். ஏன்னா ஏற்கனவே ஜீரகம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறமா மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போடுங்க. அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் எந்த குழம்பு அதுக்கு சிக்கன் மசாலா போட்டுறதுங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. அது பெரிய ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா 4 வரமிளகா ஆட் பண்ணால கொஞ்சம் எரிக்கும். அதனால் கொஞ்சமாக குறைச்சி போட்டுடுங்க மிளகாத்தூள். போட்டு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கும். ஃபஸ்ட்டில் தேவைப்பட்டால் 2 போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு இறக்கி வச்சுட்டு இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். நல்லா வதங்கியாச்சு. இறக்கி இதை அரைச்சி வச்சுக்கிடுவோம். பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிடலாம். அப்புறமா முட்டையை உடைச்சாச்சு. முட்டையை உடச்சி 4 லைட்டாக கீறி விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறமா சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அந்த சட்டி வதக்கின சட்டியில் தான் அந்த எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போடுங்க. 2 உப்பும் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் குறைச்சி அது ஒரு முட்டைக்கு ஒரு கலர்ஃபுல்காண்டி போடுறது. வெள்ளையாட்டு இல்லாமல் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதுக்காண்டி தான் இப்படி லேசாக எண்ணெயில் போட்டு வதக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறமா எனக்கு யூடியூப்பில் என்ன பேசணும் என்ன போடணும்னு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் தப்பாக பண்ணியிருந்தாலும் எனக்கு திருத்துறதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை திருத்திக்கிடுவேன். எனக்கு சேனல் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சேனலுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே எனக்கு பண்ணுங்கள். முட்டை ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடணும். ஏன்னா அடுத்தது முட்டை கறி வைக்கிறதுக்கு பட்சத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொரு வெங்காயமும் ஒவ்வொரு தக்காளியும் தான் போட்டு நம்ம வதக்கி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சட்டி சூடான பிறகு எண்ணெய் சூடானோன்னா அது கூட ஒரு பிரியாணி இலை 1, கொஞ்சமாக பட்டை, 1 ஸ்டாரு, ஒரு 2 ஏலக்காய் இவ்வளோ போட்டு சூடாக்கிக்கிடுங்க. சூடான உடனே கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு வெங்காயம் போடுங்க. நான் 5 முட்டைக்கு தான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுவிடுங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் இது நல்லா வந்த பிறகு லைட்டாக வெந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிடுங்க. உப்பு போட்டுவிடுங்க. சரி, 2 உப்பு போட்டால் தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே உப்பு போட்டிருக்கோம். கடைசியில் உப்பு பார்த்து போட்டால் போதும். அது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு தக்காளி அதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணுன்னு நல்லா வதங்கிடும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலக்கி ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே கலக்கி ஊற்றிட்டு எங்களுக்கு இங்கே மலேசியாவில் இவங்க ரொம்ப
கொலன்னு சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் கறியெல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன். இந்த சின்ன மிக்ஸி ஜார் 2 ஜார் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிடுங்க. 2 ஜாருக்கு ஊற்றினா பயங்கர டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டு அள்ளும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சேர்த்த மசாலா இல்லைன்னு நீங்கள் சேருங்க. அப்புறம் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் மூடி போட்டுருவோம். மூடி போட்டால் அது சீக்கிரம் கொதிச்சிடும். ரெண்டு உப்பு போட்டுடுங்க. மூடி போடும்போது 2 உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வேண்டாம், நல்லா கொதிக்கட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம மரவள்ளி கிழங்கு வைக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருவோம். மரவள்ளி கிழங்கு வெட்டி எடுத்து வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருவோம். முட்டை ரெடி ஆகி வச்சு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கொதிச்சு போயிருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப சிகப்பும் இல்லாமல் ரொம்ப வெள்ளையாட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. அதான் முட்டை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா நமக்கு நல்ல அந்த ஒரு டேஸ்ட்டு வந்துடும். கொஞ்சம் நேரம் லைட்டு சிவப்பு கலரில் வரும் மேலே, அதெல்லாம் நம்ம எடுத்து இறக்கிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாகி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எல்லோரும் போடும்போது நானும் கேலி பண்ணது உண்டு தான். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த வீடியோக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் டேஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.